ஏசாவின் சிரேஷ்ட புத்திர பாகம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஏசா ஈசாக்கின் மூத்த குமாரன். இயற்கையான பிறப்பின் பிரகாரம் ஏசாவுக்கே சிரேஷ்ட புத்திர பாகம் சொந்தமானது. ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக சிரேஷ்ட புத்திர பாகம் யாக்கோபுக்கு சொந்தமாயிருக்கிறது. இது யாக்கோபு கிடைத்திருக்கிற ஆவிக்குரிய சிலாக்கியம். பூர்வ காலத்தில் சிரேஷ்ட புத்திர பாகத்தோடு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் சேர்ந்து வருகிறது. ஆகையினால் சிரேஷ்ட புத்திர பாகத்திற்கு முக்கியத்துவம் உண்டு. சிரேஷ்ட புத்திர பாகம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று யாக்கோபு விரும்புகிறான். ஆனால் அவன் அதை நேர்மையான வழியில் பெற்றுக்கொள்ளாமல் மறைமுகமான வழியில் பெற்றுக்கொள்கிறான். சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். இது ஒரு நல்ல ஈவு. யாக்கோபு நல்ல ஈவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். யாக்கோபின் வாஞ்சையில் தப்பிதம் எதுவும் இல்லை. ஆனால் அவன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்வதற்காக மேற்கொள்ளும் முறை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அதை நியாயப்படுத்தவும் முடியாது. யாக்கோபு தன்னுடைய சகோதரன் ஏசாவின் தேவையை தனக்கு சாதமாக பயன்படுத்தி அவனோட பேரம் பேசி சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்கிறான். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் தா, இழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்று கேட்கிறான். சிரேஷ்ட புத்திர பாகம் மிகவும் ஆசீர்வாதமானது. பரிசுத்த வேதாகமத்தில் சிரேஷ்ட புத்திர பாகத்தின் ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: குடும்ப சுதந்திர வீதம், குடும்ப தலைமை ஸ்தானம், தகப்பனின் ஆசீர்வாதம், குடும்ப தலைவரும் ஆசாரியரும், குடும்ப நிலங்கள் எல்லாவற்றிலும் விசேஷித்த சுதந்திரம், சந்ததி பலுகி பெருகுதல், விசேஷித்த பராமரிப்பு, தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள், பெரிய பெயர், எல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதம், நித்திய சுதந்திரம், ஆபிரகாமின் உடன்படிக்கையில் விசேஷித்த நபர், மேசியாவின் தகப்பன், பல தேசங்களுக்கு தகப்பன், ராஜாக்களுக்கு தகப்பன், நித்திய இயற்கையான சந்ததி, விசேஷித்த தேவனாக யெகோவாவை பெற்றிருப்பது, விரோதிகள் மீது அதிகாரம், தேசங்களின் மீது தலைமை, பொருளாதார ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதல், விரோதிகள் மீது சாபம். மூத்தவனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகத்து ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுவதனால் அவனுடைய மற்ற சகோதரர்கள் அவன் மீது பொறாமைப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. மூத்தவனுக்கு இரட்டிப்பான சுதந்திர வீதம் கிடைக்கும். சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடலாம். மூத்தவனுடைய பாவத்தின் நிமித்தமாக சிரேஷ்ட புத்திர பாகம் மாற்றப்படும் அல்லது தேவன் அதை நிறுத்தி வைப்பார். ஆனால் ஏசாவோ, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லிவிடுகிறான். ஆவிக்குரிய காரியங்களில் ஏசா நம்பிக்கை இல்லாதவன். இக்காலத்தில் மிகப்பெரிய பஞ்சம் இருந்ததாகவும் உணவு வகைகள் சரிவர கிடைக்காது எனவும் தெரிய வருகிறது. ஆகையினால் ஒரு வேளை போஜனம் கூட மனுஷருக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. யாக்கோபு குணசாலியானவன். அவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடுகிறவன். யாக்கோபுக்கு உலக பிரகாரமான ஞானம் இல்லை. அவன் கூடாரவாசியாய் இருக்கிறான். யாக்கோபிடத்தில் உலக சிநேகம் இல்லை. அவன் பரமதேசத்தை வாஞ்சிக்கிறான். ஆனாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக
யாக்கோபு மிகவும் தந்திரமாக செயல்படுகிறான். உலக பிரகாரமான ஜனங்களை விட கர்த்தருடைய ஜனம் தங்கள் ஆத்துமாக்களை குறித்த காரியங்களில் அதிக ஞானம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். யாக்கோபு ஏசாவை நோக்கி, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்று சொல்லுகிறான். யாக்கோபு இந்த வார்த்தைகளை மிகவும் கவனமாக சொல்லுகிறான். சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுமாறு யாக்கோபு ஏசாவினிடத்தில் கேட்பதற்கு ஏற்ற வேளையை தெரிந்தெடுத்திருக்கிறான். ஏசா இப்போதுதான் வெளியிலிருந்து வந்திருக்கிறான். அவன் பசியாயிருக்கிறான், இளைத்திருக்கிறான். யாக்கோபோ கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறான். ஏசாவுக்கு அந்த கூழ் தேவைப்படுகிறது. யாக்கோபுக்கு ஏசாவின் சேஷ்டபுத்திர பாகம் தேவைப்படுகிறது. ஏசாவிடத்திலிருந்து அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இதுவே ஏற்ற வேளை என்று யாக்கோபு தீர்மானம் பண்ணுகிறான். யாக்கோபு ஏசாவிடம் பேரம் பேசுகிறான். யாக்கோபு முதலில், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்று மாத்திரமே கேட்டான். ஏசாவின் நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருக்கிறது. ஏசா கூழுக்காக எதையும் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறான். ஏசா யாக்கோபை நோக்கி, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லுகிறான். ஏசாவின் வார்த்தைகள் யாக்கோபுக்கு சாதகமாய் இருக்கிறது. ஆரம்பத்தில் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டால் போதும் என்று கேட்ட யாக்கோபு இப்போது ஏசாவிடத்தில் இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றும் சொல்லுகிறான். ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு விற்று போடவும் வேண்டும், தான் விற்று போட்டதை அவனுக்கு ஆணையிட்டு கொடுக்கவும் வேண்டும். அப்போதுதான் இந்த விற்பனை உறுதி பண்ணப்படும். ஏசாவும் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போடுகிறான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூளையும் கொடுக்கிறான். ஏசா புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விடுகிறான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிறான். ஒருவனும் வேசி கள்ளனாயும் ஒரு வேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். எபிரெயர் 12:16. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் தடை பண்ணப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்து தாங்கள் அதுவரையிலும் அனுபவித்த தெய்வீக ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள். அதன் பின்பு இப்போது ஏசா அப்பத்தையும் பயற்றங்கூளையும் புசித்து குடித்து தன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போகிறான். சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனதற்காக ஏசா வருத்தப்படவில்லை. தன்னுடைய தப்பிதத்திற்காக அவன் மனம் வருந்தவில்லை. ஏசா அந்த கூளை குடித்து சாதாரணமாக எழுந்து போய்விடுகிறான். அவன் சாத்தானுடைய கண்ணியில் விழுகிறான். ஏசா வேட்டையில் வல்லவன். அவன் பெரிய மிருகங்களை கூட தந்திரமாக வேட்டையாடுவான். ஆனால் இப்போது சாதாரண பயற்றங்கூழுக்காக ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தையே இழந்து போகிறான். ஏசாவை போலவே இக்காலத்தில் அநேகர் சிறிய காரியங்களில் ஞானமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெரிய காரியங்களில் மதியீனமாய் இருக்கிறார்கள். அவர்கள் சாத்தானுடைய கண்ணிகளில் சிக்குண்டு அழிந்து போகிறார்கள். ஏசா மிகவும் இளைத்திருக்கிறான். அவனுக்கு அதிகமாய் பசி உண்டாயிற்று. பசியினால் தான் சாகப் போகிற நிலைமையில் இருப்பதாக ஏசா சொல்லுகிறான். அவன் இப்போதுதான் வெளியிலே வேட்டையாடி விட்டு யாக்கோபின் கூடாரத்திற்கு வந்திருக்கிறான். யாக்கோபு சமைத்துக் கொண்டிருக்கிற கூழ் ஏசாவின் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது. ஏசா அந்த கூளை பற்றி சொல்லும்போது, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா என்று கேட்கிறான். ஏசாவுக்கு கூழின் நிறம் தெரிந்திருக்கிறது. ஆனால் அவனுக்கு தன் சேஷ்ட புத்திர பாகத்தின் அருமையும் மேன்மையும் தெரியவில்லை. ஏசாவுக்கு மாம்சத்தின் தேவை பெரிதாய் தெரிகிறது. ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய தேவைகள் அவனுக்கு பெரிதாய் தெரியவில்லை. ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையும் அதனால் வரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அசட்டை பண்ணுகிறான். ஏசாவை போலவே ஏராளமான ஜனங்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஆசைப்பட்டு பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். அவர்கள் தங்கள் மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறார்கள். ஏசா பசியாயும் களைப்பாயும் இருந்தாலும் ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே விற்று போட வேண்டும் என்னும் அவசியம் எதுவும் இல்லை. அவன் இதைவிட
குறைவான கிரயம் செலுத்தி போஜனம் செய்திருக்கலாம். சேஷ்டபுத்திர பாகம் என்பது மிகப்பெரிய கிரயம். ஏசா ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட ஆயத்தமாயிருக்கிறான். இதற்காக ஏசா சொல்லுகிற காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று ஏசா சொல்லுகிறான். ஏசா தன்னுடைய பெற்றோரிடத்தில் போஜனம் கேட்டிருந்தால் அவர்கள் அவனுக்கு போஜனத்தை தாராளமாய் கொடுத்திருப்பார்கள். ஏசா முயற்சி செய்திருந்தால் அவன் வேறு வழியில் தனக்கு போஜனம் பெற்றிருக்கலாம். ஆனால் ஏசாவோ மிகவும் எளிதான வழியை தேடுகிறான். ஆனால் அதற்காக பெரிய கிரயத்தை செலுத்துகிறான். ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிறான். தன்னுடைய சரீர தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஏசாவைப் போலவே இக்காலத்திலும் அநேகர் உலக பிரகாரமான காரியங்களுக்கும் மாம்ச பிரகாரமான காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆவிக்குரிய காரியங்களை அலட்சியம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகத்தின் காரியங்களை விட இந்த பூமிக்குரிய காரியங்களே பெரிதாய் தெரிகிறது. ஏசா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டாலும் அதற்காக அவன் மனம் வருந்தவில்லை. ஏசா புசித்து குளித்து எழுந்து போய்விடுகிறான். தன்னுடைய தப்பிதத்திற்கு மனம் திருந்த வேண்டும் என்னும் எண்ணம் ஏசாவினிடத்தில் சிறிதும் இல்லை. இவ்வாறாக ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிறான்.